Hello friends, welcome to TNPSC Stars channel. In the video la number 9th standard max refresher course chapter 13 compound variation time and work இதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோஸ்லயும் நான் உங்களுக்கு வந்து chapter 1 ல இருந்து chapter 12 வரைக்கும் போட்டாச்சு. சோ இப்போ chapter 13 பார்க்கலாம். Student activity. First one பாருங்க, 210 men working 12 hours a day can finish job in 18 days. How many men are required to finish the same job in 20 days working 14 hours per day அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா 210 பேர் ஒரு நாளைக்கு 12 hours வேலை செய்கிறாங்க. ஓகேவா? அதே 210 மெம்பர்ஸ் ஒரு நாளைக்கு 12 hours வேலை செஞ்சுட்டாங்கன்னா 18 டேஸ்க்கு இன்ட்டு 18 hours. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஒரு நாளைக்கு அவங்க 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ 18 நாளைக்கு அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க? ஸோ 18 × 12 அப்படின்னு வருமா? 18 × 12 = x. ஓகே, ஸோ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 210 members. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு அதையும் வச்சு அடுத்தது இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன கொஷின்னு பாருங்கள், எத்தனை பேர் அதே வேலையை 20 நாள் இல்லை ஒரு நாளைக்கு 14 மணி நேரங்கிற வேலை ஒரு இதில் செஞ்சால் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்ட்டு 20 × 14 அப்படின்னு போட்டு அடுத்தது இது ரெண்டுத்தையும் இந்த சைட் கொண்டு வர மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷனுக்கு. So 210 × 12 × 18 divided by 20 × 14 is equal to 8 is equal to x. So 0 0 cancel, 14 21 cancel பண்ணா இங்கே 3 இங்கே 7 இங்கே 2. ஸோ இதையும் 12 ரெண்டு 2யும் 12யும் கேன்சல் பண்ணனா எனக்கு இங்கேயும் 3 வரும். ஸோ 3 × 3 into 18 is equal to x. ஸோ இது வந்துட்டு 162 is equal to x அப்படிங்கிறது எனக்கு வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் 162. நெக்ஸ்ட் பாருங்க, A and B together can do a piece of work in 12 days. A alone can do the work in 18 days. How many days will B alone take to complete the job? ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 டேஸில் முடிக்கிறாங்களா 18 டேஸ்லையா? ஸோ 12 டேஸ்யா 12 டேஸில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அதே வேலையை 18 டேஸில் முடிக்கிறான். ஸோ இவங்க ஒரு நாளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் செய்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இப்போ எல்சிஎம் எடுங்க, 12க்கும் 18க்கும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 டேபிள் காமனாக இருக்குது. ஸோ 2, 3 2 3 ஸோ 3 இங்கே போட்டேன். ஸோ 1. ஓகேவா? ஸோ 6 × 2 × 3 ஸோ 36. எல்சிஎம் எனக்கு 36ன்னு வந்துருச்சு. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஒர்க் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் 36 / 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ 3. ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து 3 யூனிட்ஸ் செய்கிறாங்க. ஏ மட்டும் 36 / 18 அதாவது 2. ஏ மட்டும் 2 யூனிட் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு பேர் சேர்ந்து 3 செய்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக 2 செய்கிறான். ஓகேவா? ஸோ இப்போது பியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ எத்தனை யூனிட்ஸ்னு தெரிஞ்சிச்சு, ஏ ப்ளஸ் பி எத்தனை யூனிட்ஸ்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ ஏ வந்துட்டு 2 இல்லையா? ஸோ 2 + b is equal to 3. b is equal to 3 - 2. b is equal to 1. ஓகேவா? b is equal to 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, b ஒரு நாளைக்கு இவ்வளோ யூனிட் செய்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ b எத்தனை நாள் டோட்டலாக எடுத்துக்குவான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க, ஒட்டுமொத்த வேலையையும் முடிக்க பிக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம 36 / 1 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கிடைச்சிடும். ஓகேவா?
புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்துட்டு 36 டிவைடட் பை 18 அப்படின்னு போடுறேன். 36 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு எத்தனை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ 2ங்கிற இடத்துல நான் 1 போட்டு இந்த 18 அப்படிங்கிற இடத்துல டேஸை போட்டிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ 36 டேஸில் எனக்கு இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகேவா? ஓகே, பியால் 36 டேஸில் முடிக்க முடியும். அடுத்தது எவாலுவேஷன் பார்ட் பாருங்கள். ஸோ இஃப் 40 men can complete a work in 5 days, 80 men can complete the same work in dash days. ஸோ 40 பேர் ஒரு வேலையை 5 நாளில் முடித்தா 80 பேர்த்தால் அதே வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 40 by 80 is equal to 5 by x. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இதை வச்சு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? சாரி இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஆக்சுவலி இது பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரி, ஓகேவா? ஸோ 40 into 5 is equal to 80 into x அப்படின்னு போட்டுங்க. ஓகேவா? ஏன் அப்படி போடுறேன்னா 5 பேர் 40 நாளில் இவ்வளோ யூனிட் செய்கிறாங்க அப்படின்னா அதே அளவு யூனிட்ஸை, அதை விட அதிகமான அளவில் யூனிட்ஸை இவங்க 80 மெம்பர்ஸ் வந்துட்டு எக்ஸ் டேஸில் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 0 0 கேன்சல், 4 and 8 கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 2 வருது. ஓகேவா? ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு 5 is equal to 2x அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்தோன்னா 5 divided by 2 is equal to x. ஸோ 2.5 டேஸில் இவங்களால் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை எப்படி நீங்கள் பார்த்தோன்னே போட்டுடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே 40 அப்படிங்கிறது இருக்குது, 80 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 40 into 2 அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு 80 வருது. இப்போது என்னால் இங்கே கீழே வந்துட்டு அதாவது ரெண்டு சைடும் இன்ட்டு 2 பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக இப்போ ஒருத்தன் ஒரு நாளில் ஒருத்தன் ஒரு நாளில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அதே வேலையை ஹாஃப் டேயில் செய்ய முடியும் இல்லையா? புரியுதா? இப்போ 1 மணி நேரத்தில் நான் ஒரு ஆளாக ஒரு 10 சம்ம முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னொருத்தரும் நானும் சேர்ந்து போட்டோம் அப்படின்னா 2 பேர் சேர்ந்து போட்டோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் எங்களால் 5 சம் முடிச்சிட முடியும் இல்லையா? ஸோ ஒரு நாளில் 5 சம் முடிச்சிட முடியும். ஓகேவா? புரியுதா? ஸோ 2 பேர் சேர்ந்து செய்யும் போது அந்த வேலை கம்மியாகும், வேலை செய்கிற டியூரேஷன் கம்மியாகும். புரியுதா? அதே லாஜிக் தான். இப்போ இங்கே 40 பேர் 5 நாளில் செய்கிறாங்க அப்படின்னா 80 பேர் 40 into 2 அப்படிங்கிறவங்க இதை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ by 2 ஒரே வேலையை இன்னும் அதிகமான அளவில் செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், நார்மலாக இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், a pipe can fill a tank in 8 hours. What is the time taken by it to fill 3/4 the part of the tank is? ஸோ ஒரு பைப் வந்துட்டு ஒரு ஃபுல் டேங்கை ஃபில் பண்ண 8 hours ஆகுது. அப்போது 3/4 ஆஃப் தி டேங்கை ஃபில் பண்ண எக்ஸ் ஹார்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 3/4 into 8 அப்படின்னு வரும். ஸோ 4 8 2 கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 hours அப்படிங்கிறது வரும். 3 into 2 6, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 hours. ஸோ 6 ஹவர்ஸில் இந்த ஒட்டுமொத்த டேங்க்கையும் ஃபில் பண்ண முடியும். 2.5. ஓகே, நெக்ஸ்ட், A is thrice as fast as B. B can do a piece of work in 60 days. Number of days taken by A to complete the work is. So A is thrice as fast as B. B ஒரு வேலையை 3 நாளில் செஞ்சால் ஏவால் அதே வேலையை 1 நாளில் செய்ய முடியும் அப்படிங்கிறது மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? B divided by 3. ஓகேவா? B divided by 3 நம்பர் ஆஃப் டேஸ் படி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பியால் ஒரு வேலையை 60 நாளில் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவால் எத்தனை நாளில் செய்ய முடியும்? ஏவால் 60 divided by 3 டேஸில் செய்ய முடியும். புரியுதா? ஏன்னா A is thrice fast as B. ஓகேவா? ஸோ A வந்துட்டு 60 divided by 3 அப்படின்னு போடுறோம், which is 20. 20 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். புரியுதா? ஸோ இப்போ ஒரு வேலையை B வந்துட்டு ஒரு நாளில்
3 பாக்ஸ் ஏதாவது செய்கிறான் அப்படின்னா ஏ வந்துட்டு ஒரே நாளில் அந்த 3 பாக்ஸையும், அதாவது இருங்க, இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு, இதை செய்கிறதுக்கு ஏக்கு 3 நாள் ஆகுது. பட் இதை ஒரு பாக்ஸை செய்ய பிக்கு 3 நாள் ஆச்சுன்னா ஏக்கு வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸை செய்ய 1 நாள் தான் ஆகும். அதுதான் த்ரைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பி அப்படிங்கிறாங்க. ஸோ பி வந்துட்டு ஒரு வேலையை 60 நாளில் முடித்தான்னா ஏவால் அதே வேலையை 60/3 டேஸில் முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ 20ங்கிறது தான் நம்ம ஆன்சர். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 20 men can lay a road of 50 km in 10 days. How many days can 15 men lay a road of 17 km long? ஸோ 20 பேர் 10 நாளில் 50 கிலோமீட்டர் லே பண்ணால் எத்தனை நாளில் 15 men இன்ட்டு எக்ஸ் எத்தனை நாளில் 75 கிலோமீட்டர் லே பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் இப்படி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ 20 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் டிவைடட் பை லென்த் ஆஃப் த ஒர்க். ஓகேவா? ஸோ 0 0 கேன்சல் ஆகுது. 5யும் 10யும் கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 2 வருது. 15யும் 75யும் கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 5 வருது. ஓகேவா? ஸோ இந்த 5ஐ இந்த சைட் கொண்டு போகிறேன். கொண்டு போனால் எனக்கு 2 × 5 = x அப்படின்னு வரும். ஸோ 2 × 5னா எனக்கு 10 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ 10 அப்படிங்கிறது தான் நம்மளோட, சாரி 10 இங்கேயும் 2 இருக்கு இல்லையா? ஸோ இன்ட்டு 2. ஸோ 20 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ x = 20. அவங்களால 20 டேஸில் செய்ய முடியும் இந்த வேலையை. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு 20. A tap can fill a tank in 25 minutes. Another tap can empty the tank in 19 minutes. Both taps are open at the same time. Then can be empty or fill. Okay, why? So ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இதை எம்டி பண்ணுறதுக்கு 19 மினிட்ஸ் தான் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து திறந்து விட்டோம்னா அந்த டேங்க் ஃபில்லாக இருக்குமா எம்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு இந்த டேங்க்கில் எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 25 மினிட்ஸில் இந்த டேங்க் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷத்தில் 1 மினிட்டில் 1/25 ஆஃப் த பார்ட் இதில் ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? அதே போல் எம்டி ஆகுறது இருக்கு இல்லையா? எம்டி ஆகுறது எந்த ரேட்டில் எம்டி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 1/19 அப்படிங்கிற ரேட்டில் எம்டி ஆகுது. ஓகேவா? அந்த ஸ்பீடில் இந்த டேங்க் எம்டி ஆகுது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக இருக்குமா எம்டியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/19 மைனஸ் 1/25 அப்படின்னு போடுங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆன்சர் வந்துட்டு பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டேங்க் எம்டியாக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் 19 அப்படிங்கிறது 25 விட கம்மி. உங்களுக்கு லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கெட் இருக்குது. இந்த பக்கெட்டை நான் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த பக்கெட்டில் இருக்க ஒரு ஓட்டையால் இந்த ஒட்டுமொத்த தண்ணியும் வெளியே போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அப்போ என்ன ஆகும்? நான் இந்த பக்கெட்டை பாதி ஃபில் பண்ணும் போதே அந்த தண்ணி காலி ஆகிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே இந்த தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். அப்படிங்கிறப்போ இந்த டேங்க் எப்போயுமே எம்டியாக தானே இருக்கும். நான் எவ்வளோ தான் 10 நிமிஷத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் இந்த டேங்க் எப்போயுமே எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா வெளியே போகிற ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால். ஓகேவா? ஸோ அதனால் இது கண்டிப்பாக எம்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்த ரேட்டில் இது எம்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 19ம் 25ம் ஒரே டேபிளில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ரெண்டுத்தையும் அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 475 அப்படிங்கிறது வருது. ஸோ 25 மைனஸ் 19 டிவைடட் பை 475 அப்படிங்கிறத போடுறேன். ஸோ 25யும் 19யும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 6 அப்படிங்கிறது வருது. 6/475 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ
இதுதான் நம்மளுக்கு எம்டி ஆகிற ரேட். இந்த ஸ்பீடில் நம்மளுக்கு எம்டி ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த டேங்க் வந்துட்டு எம்டி பிகாஸ்